பிறந்த நேரம் சரியா, பிறந்த நேரம் தவறா, இந்த நேரத்தில் இன்னாருடைய மகனாக இன்னொருடைய மகளாக நான் பிறக்க வேண்டும் என்பதுதான் தலையெழுத்து விதி. இதுதான் கர்மான்னு நம்ம சொல்றோம். பிறந்த நேரத்தை மாத்திரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. 8 மணிக்கு நான் குழந்தை பிறக்கணும்னு நினைக்கிறது சரிதானே சார் அப்படின்னா, 8 மணிக்கு தான் இந்த குழந்தை பிறக்கணும்னு முடிவு பண்ணிட்டு அதுக்காக உன்னை என்ன பண்ணிருக்கு, ஜோசியர்கிட்ட போய் நேரம் குறித்து 8 மணிக்கு நீ அந்த குழந்தை பிறக்க வைக்கிற. அது உண்மையில 6 மணிக்கு நார்மலாக டெலிவரி ஆகிடும். ஆனால் 8 மணிக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தை ஆப்ரேஷனில் பிறக்கணும்னு தலையெழுத்து. அதுக்கு தான் நீ என்ன பண்ணியிருக்க, அந்த நேரத்தை குறிச்சிருக்க. அப்போ இந்த பிறப்பு நேரம் என்பது நம்மளுடைய வாழ்வியல் எங்க தொடங்குறோம், எப்படி தொடங்குறோம், ஒரு வாழ்க்கையோட பிரதிபலிப்போட ஒரு முதல் தொடக்கம் அப்படிங்கிறது நம்ம பிறப்பு நேரம். அங்கேருந்து நம்ம லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. அங்கேருந்து வேகம் ஓட ஆரம்பிக்கிறோம். நாளைக்கு முன்னாடி ஒரு நண்பரோட ஜாதகம் பார்க்குறேன். ஒரு உடல் குறைபாடு உள்ள குழந்தையா பிறக்குது. ஆனால் விருச்சிக லக்கணத்தில் குழந்தை பிறந்தா அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய லக்கணம் ஜனன லக்கணம், தனுசு லக்கணம், நட்சத்திர புள்ளி, மூல நட்சத்திரம், கேது பகவான் கடகத்தில் இருந்தால், பிறக்கும் போது இருந்தால் கண்டிப்பாக அது ஒரு குறைபாடு உள்ள குழந்தைகளாக பிறக்க வேண்டும் என்பதுதான். அது எந்த ஆரம்பிக்கிறோம், எப்படி ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறதா முதல் தொடக்கம். அது கரெக்டாக இருந்துச்சுன்னா வாழ்க்கை முழுக்க நல்லா இருக்கும். அது சரியா இல்லைன்னா அது என்னதான் சரி பண்ணாலும் அது முழுமையாகுமான்னு முழுமையாகாது. நம்மளா முடிவு பண்றதில்ல. பிறப்பு இறப்பு நம்மள்ட்ட இல்லை. பிறப்பையும் இறப்பையும் நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா உலகத்தில் நான் தான் கடவுளாக மாறிடுவேன். யாராச்சும் நான் பிறப்பை நான் தான் தள்ளி போடுறேன், இல்லை இறப்பை நான் தள்ளி போடுறேன்னு நீங்க யாராச்சும் சொன்னா ரெண்டுமே அது பொய்யா தான் மாறும். இந்த நேரத்தில் பிறக்கும் யாரும் நான் முடியாது, இறக்கவும் முடியாது. இது ரெண்டும் என் கையில் இல்லை. எல்லாருமே சொல்லுவாங்க நான் திட்டமிட்டபடி தான் இந்த குழந்தை பிறந்துச்சு. அப்படியெல்லாம் இல்லை. என் குழந்தை பிறந்த அன்னைக்கு 3-4 பேருக்கு நேரத்தை குறிச்சு கொடுக்குறேன். என் பையன் பிறந்த நேரத்தில் 3-4 குழந்தையும் பிறக்கல. முதல் நாள் ஒரு குழந்தை அந்த அம்மாவுக்கு பனிக்கூடம் உடைஞ்சு போச்சு, ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க. இன்னொரு குழந்தை முதல் நாளே ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க. இன்னொரு குழந்தைக்கு 2 நாள் கழிச்சு குழந்தையே பிறந்துச்சு. இப்படி குறிச்ச நேரத்தில் என் குழந்தை பிறக்குது. மீத 3 குழந்தைக்கு அதே நேரம் வாங்கிட்டு போய் குறிக்கிறாங்க. ஆனால் அந்த குழந்தை பிறக்கலை. அப்போ பிறப்பு நேரத்தை நம்மளால குறிக்க முடியுமே தவிர அதே நேரத்தில் பிறக்கும் நம்ம சொல்லவே முடியாது அப்படின்னு நம்ம ஜாதகத்தில் சொல்லிக்கணும். அதே மாதிரி இறப்பு நேரத்தையும் இது நேரம், இந்த நேரத்தில் இந்த ஜாதகருடைய கண்டம், விபத்து, மரணத்திற்கு ஒப்பான நிகழ்வுகள் இருக்கு அப்படின்னு நம்ம கணிக்கலாமே தவிர இந்த நேரத்தில் இப்படி தான் இறக்கணும்னு யாரும் முடிவு பண்ண முடியாது, முடிவு பண்ணக்கூடாது. பிறப்பு இறப்பை கணிக்கலாம்னா கணிக்கக்கூடாது ஜோதிடத்தில்.